பாஜக அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் வந்து இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த அடாவடித்தனத்தை. ஒரு முதலமைச்சர் அவரை வந்து ஒரு நபரை வந்து அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், அவர் பரிந்துரைத்தால் அவரை நியமிக்கிறது தான் இவருடைய வேலை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அந்த இடத்துக்கு வந்து ஆளுநர் போக வேண்டியதே இல்லை. அது வந்து அப்பட்டமான விதிமீறல். அப்படின்னா அப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது, நீங்கள் அரசியல் செய்ய ஆரம்பிச்சுட்டு ஆளுநர் மாளிகையில் உட்காந்துட்டு அப்படி. அப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி செய்வது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நடவடிக்கை இல்லை, அரசியல் நடவடிக்கை, அப்பட்டமான அரசியல் நடவடிக்கை. அரசியல்வாதிகள் போ செயல்படுறாரு. அவர் அரசியல்வாதியாக தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில் என்னன்னா, இந்த எலக்டோரல் பாண்ட் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு உண்மையிலேயே சொரணை இருந்தால், ஒரு சிட்டிங் ஜட்ஜ் போட்டு இதை விசாரணை நடக்கும். விஜயபாஸ்கர் வீட்டில் இப்போ இடி ரெய்டு போயிருக்கு. வழக்கமாக இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு நடக்கும். சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொள்கை ஒன்று தானே, பாஜக அதிமுகவை பழி வாங்குறாங்களா? ஆமாம், உண்மைதான். ட்வீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கிறேன், சட்டத்துப்படி நாங்கள் வெளியில் வருவோம். பாஜகன்ற வார்த்தை இல்லை, ஈடின்னு சொல்ல, எதுவுமே சொல்ல. கண்டிக்கிறேன்னா அதுதான் கண்டிக்கிறாரு. யாரை கண்டிக்கிறீங்க? பாஜக தானே. ஈடியை கண்டிக்கிறாரா, பாஜகவை கண்டிக்கிறாரா? ஒரு புல்லப் பண்ண ஒரு ஈடியை இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் எதிர்த்து, மோடி எதிர்த்து போகிற ஓட்டு கேட்க போகிறீங்க இல்லையா? அப்போ நியாயமாக பார்த்தா வந்து உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டைமிங் ஆஃப் த ரைடு தானே சந்தேகம் வருது. அப்போ அடிப்படையில் இந்நேரத்துக்கு நீங்கள் வலுவாக வந்து எதிர்வினை ஆற்றிருக்கணும்ல, ஏன் வந்து கண்டனமே வரல? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் வழக்கு, அந்த சொத்து குவிப்பு வழக்கில் விதித்திருந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருந்தது உச்சநீதிமன்றம். அவர் மீண்டும் அமைச்சராவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் ஆளுநர் வந்து அதை மறுத்திருந்தார். அவர் மீதான குற்றச்சாட்டு அப்படியே இருக்குது, அவர் நிரபராதின்னு இன்னும் தீர்ப்பு வரல, அதனால் அவர் மீண்டும் அமைச்சராக முடியாது அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தார். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அப்போ உச்சநீதிமன்றம் நாளைக்குள் ஆளுநர் ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைனா நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். சரி, அதில் முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனு. நீங்கள் தண்டனை நிறுத்தம்னு சொல்கிறது அது வந்து லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷனா அப்படின்றனால, ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப தெளிவாக கன்விக்ஷன் தனியாக, சென்டென்ஸ் தனி அப்படின்னு இருக்குது. நம்ம அது ஒருவேளை தமிழில் வந்து தண்டனை நிறுத்தம்ன்றது வந்து எல்லாத்தையும் உள்ளடக்குமா, அது பொருள் வந்து எல்லாம் உள்ளடக்குமான்றது தெரியல. அவர் குற்றவாளி என்பதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டுகால தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த தண்டனை மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால், 3 ஆண்டுகள் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அவருடைய திருப்பி எம்எல்ஏ ஆக முடியாது. அவருக்கு எதிராக குற்றவாளி என்று வழங்கப்பட்ட தீர்ப்பே அந்த குற்றவாளி என்பதே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் மீண்டும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதியாக வந்துடுறாரு. அப்போ எம்எல்ஏக்கு தகுதியாக ஆகும் பொழுது அவர் இயல்பாகவே ஒரு மனிதர் வந்து மினிஸ்டர் ஆகவும் முடியும். எம்எல்ஏ ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஒரு மினிஸ்டர் ஆவதற்கு 6 மாத காலத்துக்குள்ளே ஆகிக்கலாம், அதுக்கு கூட அரசியல் சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ அதை வந்து புறந்தள்ளிட்டு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்து அந்த கிரவுண்டில் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் இவருக்கு வழங்காத அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இது மாதிரி வந்து ஒரு அடாவடித்தனத்தை வந்து ஆளுநர் நிகழ்த்தியிருந்தார் ஆர்.என். ரவி. அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் சொன்னது போல் தலைமை நீதியரசர் அவர்களுடைய பெஞ்சில் ஜஸ்டிஸ் பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா 3 பேர் அடங்கிய பெஞ்சில் வந்து அந்த வழக்கு போகுது. அப்போது வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கு. அவர் கேட்ட ஒரே முக்கியமான கேள்வி வந்து, ஒரு ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றவில்லை என்றால் ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும்னு கேள்வி கேட்டார். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் கடந்த 3 வருஷமாக ஓடிட்டுருக்க பிரச்சனை. குறிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பர் 2021 இவர் வந்த காலத்திலேருந்து அரசியலமைப்பு சட்டத்தை இவர் பின்பற்றுவதே இல்லை. அப்போது அதற்கு மாறாக வந்து அரசியல் செய்து கொண்டிருக்காருன்றது அப்பட்டமாக தெரிகிறது.
இதே கூற்று தான் வந்து ஆரிஃப் முகமது கான் வந்து கேரளாவில் பண்ணுறாரு. நம்ம இது பல முறை பேசியிருக்கோம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பாஜக அரசால் நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் வந்து இந்த வேலையை தான் செஞ்சுட்ருக்காங்க, இந்த அடாவடித்தனத்தை அரசியல் சட்டத்துக்கு முரணா. அப்போ இந்த கேள்வியை வெளிப்படையாக இத்தனை நாள் அரசியல் ரீதியாக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இல்லை ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களும் இல்லை அரசியலமைப்பு சட்டம்பால் வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து எழுப்பிய கேள்வியை இன்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் அடங்கிய அமர்வு கேட்குது. ஒரு ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றாவிட்டால் அடுத்தது வந்து மாநில அரசு என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியும்ன்ற கேள்வி எழுப்பியிருக்கு. அதைத்தான் அவர் செஞ்சு கொண்டிருக்கார். அப்போ இதிலேயே தெளிவாக தெரியுது இவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக நடக்கிறார் அப்படின்னு. அது மட்டும் சொல்ல அவங்க இன்னொரு 2-3 விஷயங்களை ரொம்ப கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஆளுநர் உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக செயல்படுகிறார். the governor is taking on the Supreme Courtனு சொல்லியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தை பகைத்து கொண்டு எதிராக செயல்படுகிறார்னு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதற்கு பொருள் வந்து இதற்கு முன்பு பல்வேறு உச்சநீதிமன்ற வழக்குகள், அது சம்ஷேர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1975-74 ஆரம்பித்து கடைசியாக கொடுக்கப்பட்ட இந்த பஞ்சாப் வழக்கு தீர்ப்பு வரைக்கும், தமிழ்நாடு அரசு தீர்ப்பு வரைக்கும் ஏகப்பட்ட வழக்குகளை சுட்டி காட்ட முடியும். இதில் எல்லா வழக்குகளையும் ரொம்ப தெளிவாக வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீ வந்து டம்மி ஹெட்டு தான், டிட்டிலர் ஹெட்டு தான் அப்படின்னு. அதே போல் இன்றைக்கி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கும் மீண்டும் அதே வார்த்தையை வந்து பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அதே வார்த்தையை சொல்லியிருக்கு, நீ யூஆர் ஒன்லி எ செரிமோனியல் ஹெட் அப்படின்ற வார்த்தை. அதை நான் வந்து வெர்பாட்டிம் சொல்கிறேன். தோஸ் ஹூ ஹவ் அட்வைஸ்ட் ஹிம் ஹவ் நாட் அட்வைஸ்ட் ஹிம் ப்ராப்பர்லி. அவருக்கு யார் ஆலோசனை கொடுத்து இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொன்னார்களோ அவரை சரியான முறையில் வந்து அவருக்கு ஆலோசனைகளை வழங்கவில்லை, ஆளுநருக்கு பார்த்து சொன்னது. அடுத்து ஐ மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த மேன் ஆஃப் த மினிஸ்டர் பட் மீ ஹேவ் டு கோ பை த கான்ஸ்டியூஷன் லா. எங்களுக்கு அந்த அமைச்சர் மீது இருக்கக்கூடிய பார்வை என்பது வேறாக இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். The chief minister says we want to appoint this person, the governor should do so as a part of the parliament. எங்களுக்கு அந்த தனிப்பட்ட அமைச்சர் பொன்முடின்ற நபர் மீது வேறு கருத்து இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் அவரை வந்து ஒரு நபரை வந்து அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், அவர் பரிந்துரைத்தால் அவரை நியமிக்கிறது தான் இவருடைய வேலை. ஹீ இஸ் அ செரிமோனியல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். நீ அலங்கார பதவி வைக்கக்கூடிய மாநிலத்தின் தலைவர் மட்டும்தான் இன்னைக்கு வலியுறுத்தியிருக்கு. இதை விட வேற எப்படி அறைய முடியும்னு தெரியல கன்னத்தில். இதை விட பச்சையா சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்றம் சொல்ற மாதிரி சட்டப்படி என்ன இருக்கோ அப்படி ஆகணும் அப்படின்னு. ஆமா, இப்போ ஆளுநர் யோசிக்கலாம்ல, மாரலி என்ன அந்த வழக்குல இருந்து வெளியே வந்துட்டுமே, ஏன் அவசரம் அப்படின்னு கூட யோசிக்கலாம்ல. அதுக்கு அது அரசு சட்டப்படி நடக்கணுமா இல்லை மாரலை நடக்கணும்? மாரலி எனக்கு கூட தான் நடக்கணும். மாரலி நாளைக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வர்றாரு, அந்த திடீர்னு திரௌபதி முர்முவுக்கும் ஒரு நாள் நாளைக்கு காலையில் தூங்கி எந்திரிக்கிறாங்க, ஆஹா குஜராத்தில் 2000 பேர்த்தை கலவரம் செய்து இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் முதலமைச்சராக தொடர்ந்து பிரதமராக வகிக்கக்கூடியவராக இருக்கார் இவர். அவர்கள் அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை பெறல பிரதமர் திரு நரேந்திர மோடி. ஆனால் எனக்கு தார்மீக அடிப்படையில் அவர் தொடர்வது எனக்கு உடன்படுற சரியின் படலை, அவர் நாளையிலிருந்து நீங்கள் பிரதமராக நீடிக்கக்கூடாதுன்னு கடிதம் எழுதுனா ஒத்துப்பீங்களா? இல்லை, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்ல. அப்புறம் இவர் யார்? பொன்முடி இவர் மக்களால் திருக்கோயிலூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. நியாயமாக பார்த்தா இந்த குடியரசுத் தலைவர் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்க. வழக்கு இன்னும் முடியலன்றதானே அந்த பாயிண்ட். வழக்கு முடியுதல் நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்கு நான் அதற்கும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. இவர் சொன்னார் இல்லையா, அவர் கரை படிந்தவர் அப்படின்ற வார்த்தையை சொன்னதற்கு உச்சநீதிமன்றம் சொன்ன பதில் அதாவது அவர் எப்பொழுது யூ cannot say that you are tainted, there is no blemish. ஜஸ்டிஸ் பர்திவாலாவோட வார்த்தை, once a conviction is stayed you cannot say that you are tainted, there is no blemish. எப்பொழுது அவருடைய கன்விக்ஷன், அதாவது ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்ட குற்றவாளி என்ற அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறதோ அப்பவே அவருக்கு மீது கரை இல்லை, there is no blemish, கரை இல்லை அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு சொல்லியிருக்கார் ஜஸ்டிஸ் பர்திவாலா. ஜேபி பர்திவாலாவோட இந்த ஆளுநருக்கு தெரிஞ்சிருமா உச்சநீதிமன்ற மூத்த நீதியரசரை விட? எப்போ கன்விக்ஷன் ஸ்டே ஆகிடுச்சோ அப்போவே அவர் கரை படியாதவர்னு சொல்லிட்டார், கரை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அவரை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு அர்த்தம். அப்புறம் நீ என்ன மாறலின்னு புதுசாக ஏதோ ஒரு கம்பி சுற்றிட்டு வந்துட்டு இருக்க. இப்போ ஆளுநரை உச்சநீதிமன்றம் கண்டிப்பது அப்படின்றது இது முதல் முறை கிடையாது. எத்தனாவது முறைன்னு தெரியல, கணக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. குறிப்பாக 3வது முறைன்னு சொல்கிறாங்க. ஒன்று பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை அந்த விஷயத்தில், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கலாமா கூடாதா அப்படிங்கிற விஷயத்தில், இப்போ முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் விஷயத்தில். இப்போ ஆளுநர் என்ன முடிவு எடுப்பார்? இப்போ
அவருக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பதவி பிரமாணம் மட்டும்தான் செஞ்சு வைக்க முடியும். அவருக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்கல. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பண்ணுறியா இல்லை நாளை காலையில் ஆர்டராக போட்டு அதுக்கப்புறம் பண்ண போறியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தலைமை நீதியரசர் டிஒய் சந்திரசூட் என்ன கேட்டால், இன்றைக்கி நைட் வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது, நாளை காலையில் நீங்கள் அந்த பர்சன் அவர் என்ன சொல்கிறாருன்றதை வந்து அட்டார்னி ஜெனரல் சொல்லணுன்னு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இதில் வேடிக்கை என்னென்னா, அட்டார்னி ஜெனரலே வந்து இன்றைக்கி ஆளுநர் சார்பாக ஆகக்கூடியவர், ஆளுநருடைய நடவடிக்கையை நாங்கள் வந்து இந்த முறை வந்து ஆதரிக்கவில்லை, அதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றது தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு வெக்கக்கேடு வேணுமா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் செந்தில் பாலாஜியை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. இது முதல் முறை வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி படி நடக்கிறேன் அப்படின்ற கேள்வி எழுப்புனா, இது ஏதோ அறகுறையாக படிச்சிருக்கிற இல்லை அரசியலமைப்பு சட்டத்தையே படிக்காத தற்கொலைன்னு நினச்சி விட்டுறலாம், ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ், சட்டமே அதான் சொல்லுது. ஆனால் நீ முதல் முறைனா கூட ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, ஒழுங்காக படிக்காதவனும் கூட இருந்திருக்கான், அவரும் படிக்கல போல் இருக்குன்னு சொல்லி தொலைஞ்சிதுன்னு விடலாம். நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் தன்னிச்சையாக யூனிலேட்டரலாக உங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அமைச்சரை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டீங்க, ஒரு கையெழுத்து, ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பிச்சி விட்டீங்க. அதுக்கு எந்த பலனும் பொருளும் கிடையாது, அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஏன்னா வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து ஒரு முதலமைச்சர் தான் நியமிக்க முடியும், அவருக்கு விருப்பம் இல்லைன்னா தான் வந்து வித்ட்ராவும் பண்ண முடியும், அவரை இல்லைன்னா சாக் பண்ண முடியும். அப்போ இந்த பிரச்சனை அன்றைக்கி வந்தப்போவே நீங்கள் வந்து லெட்டர் எழுதிவிட்டு இல்லை இவர் அமைச்சராக தான் தொடருவார்னு தமிழ்நாடு அரசின் சார்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அவர்கள் ஒரு அறிவிக்கையை வெளியிட்டாங்க, இல்லை அவர் அமைச்சராக தான் தொடர்கிறார் அப்படின்றத ஒன்று சொன்னாங்க. அதற்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ண, அவசரமாக வந்து டெல்லியில் நான் வந்து கருத்து கேட்குறேன், ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட கருத்து கேட்குறேன் அப்படின்னு. அப்புறம் கருத்து கேட்டுட்டு நல்லா தெரிஞ்சுட்டு சட்டத்தில் இடம் இல்லை இந்த மாதிரி லெட்டர் எழுதுறதுக்கெல்லாம், என்னால் அமைச்சரெல்லாம் தன்னால் நீக்க முடியாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாய மூடிட்டு பேசாமல் இருந்துட்டீங்க. அந்த இஷ்யூ அப்படியே கிடப்பில் போட்டிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சட்டப்படி நீக்கவும் முடியாது, உங்களால் அப்பாயிண்ட்டும் பண்ண முடியாது, உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. முதலமைச்சர் பரிந்துரைக்கிறவரை கண்ணை மூடிட்டு அப்பாயின்ட் பண்ணுறது தான் உங்கள் வேலை. அப்படின்றத சொல்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. அதுக்கப்புறம் மிச்ச பதவி பிரமாணத்தில் அவங்களே படிச்சுக்க போகிறாங்க. அப்போது இது ஏற்கனவே நடந்திருக்கு. அப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்னது உண்மைன்னா, அன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கு இருந்தப்போ உச்சநீதிமன்றத்திலேயோ இல்லைன்னா ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட இல்லை அட்வொகேட் ஜெனரல்கிட்ட வந்து நீங்கள் கருத்து கேட்டிருப்பீங்க இல்லையா, வெங்கட்ரமணிக்கிட்ட. அப்போது அந்த விஷயத்துலேயே உங்களுக்கு தெளிவு வந்திருக்கணும் இல்லையா, நீக்க முடியாது. அவருக்கும் இதே மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ் தானே, அவருக்கு வந்து எதிராக ஒரு வழக்கு வந்து கைது செய்யப்பட்டவர், அவர் குற்றம் தண்டிக்கப்பட்ட. ஆனால் அது கிட்டத்தட்ட முதலமைச்சரா ஆளுநரான்ற ஒரு ஈகோ கிளாஷ்ல அது ஈகோ கிளாஷ் இல்லை. நீங்கள் அதை அப்படி பார்க்காதீங்க, நான் சொல்கிறது சட்ட ரீதியாக பாருங்கள். அவர் வந்து கைது செய்யப்படுறார், கைது செய்யப்பட்டவர் தொடரக்கூடாது, இதே கேள்வி தான் எழுப்பினார். தார்மீக அடிப்படையில் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்ற முறையில் அவரை நான் நீக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இல்லை முன்னால் நீக்கிற உனக்கு அதிகாரம் கிடையாது, ஒரு அமைச்சர் தான் அப்படின்னு தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் சொன்னதுக்கப்புறம் நான் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தை கேட்குறேன், சட்ட வல்லுநர்களை கேட்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு. அப்புறம் கடப்பில் போட்டிங்க, வாயை மூடிட்டு இருந்தீங்க. ஏன்னா சட்டப்படி வந்து அவர் தொடர்றது தான் வந்து முறை. அப்போது ஏற்கனவே உங்களுக்கு அந்த தெளிவு வந்துருச்சு. கன்விக்ஷனே வந்தால் கூட கன்விக்ஷன் ஸ்டே ஆகிடுச்சுன்னா அவர் வந்து தொடரலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது ஏற்கனவே வந்து அவர் எம்எல்ஏவை தொடர்றது வந்து எந்த பாரும் கிடையாது. அதனால தான் எலெக்ஷன் கமிஷனு ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசனுடைய அசம்பிளி செக்ரட்டேரியட் வந்து வேகன்சி நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த கன்விக்ஷன் ஸ்டேக்கு வந்து கன்விக்ஷன் ஸ்டே கொடுத்ததுக்கப்புறம் அதை சபாநாயகர் அப்பா ரீகால் பண்ணிடுறாரு. ரிவோக் பண்ணதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையமே வந்து திருக்கோவிலூருக்கு வேகன்சி நோட்டிஃபை பண்ணதை அக்செப்ட் பண்ணி சொல்லலை. விளவங்கோடுக்கு மட்டும்தான் பை எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொண்டுச்சு அப்படின்னா அப்போ அவர் ஆல்ரெடி வந்து சட்டமன்ற உறுப்பினரை தொடர்றாரு. அப்புறம் நீ என்ன புதுசா வந்து சொல்லுங்க, அப்போ தெரிந்தே இவர் செய்கிறார் இந்த முறை. ஆனா பல மாதங்களுக்கு பிறகு ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் செந்தில் பாலாஜி வந்துச்சு அமைச்சர் பதவியை. சரி, அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்ததுன்றதே ஒரு கேள்விக்குறியா மாறிச்சு இல்ல. சரி, அப்ப அரசியல் ரீதியா நான் என்ன கேட்கிறேன், இப்ப கூட இலாக்கா இல்லாத அமைச்சரா அவர் தொடர்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. அது வந்து ஒரு அரசியல் முடிவு. அரசியல் நெருக்கடி வருது இல்ல சார், அரசியல் நெருக்கடி தான் வருது. சட்ட நெருக்கடி இருக்கா? நான் தான் கேட்கிறேன். செந்தில் பாலாஜி இன்னைக்கு கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரலாங்க. அவர் வந்து ஒரு அமைச்சராக வந்து ஒரு துறைக்கு சார்ந்திருந்தாருன்னா அதோடைய நடவடிக்கைகளை கவனிப்பது இல்லை அரசு பிரிசன்ல இருந்து செய்வது வந்து கடினம். அதனால தான் வந்து அவருக்கு இலாக்கா கொடுக்காமல் இலாக்கா இல்லாத அமைச்சர் இப்போ கூட அவர் தொடரலாம். சட்டப்படி அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் தார்மீக அடிப்படையில் வந்து கோர்ட் ஒரு பேர் தொடரல. அது அரசியல் ரீதியாக ஒரு முடிவை வந்து முதலமைச்சர் எடுக்கிறார். அது வந்து முதலமைச்சர் எடுக்கலாம், அவரை நீக்க சொல்லி அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் கேட்கலாம், இல்லை நரேந்திர மோடியும் கேட்கலாம். ஆளுநருக்கு அங்கே என்ன வேலை? நீ எதுக்கு அந்த கேள்வியை வைக்கிற? அதான் நம்ம சொல்றது. நீ அந்த கேள்வியை கேட்காது, அது எதிர்க்கட்சிகள் கேட்பாங்க. அது அரசியல் முடிவு, அரசியல் விமர்சனம். அந்த அந்த இடத்துக்கு வந்து ஆளுநர் போக வேண்டியதே இல்லை. அது வந்து அப்பட்டமான விதிமீறல். அப்போவே அப்படின்னா அப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது நீ எங்கள் அரசியல் செய்ய ஆரம்பிச்சுட்டு ஆளுநர் மாளிகையில் உட்காந்துட்டு அப்படின்னு.
அப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி செய்வது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நடவடிக்கை இல்லை, அரசியல் நடவடிக்கை, அப்பட்டமான அரசியல் நடவடிக்கை. அரசியல்வாதிகள் போ செயல்படுறாரு, அவர் அரசியல்வாதியாக தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனுடைய நீட்சி தான் இது. அப்போ ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, அந்த அமைச்சர் இதுலேயே தெரிஞ்சிருச்சுன்றப்போ இவர் தொடர்றாருன்றது சட்டமன்ற உறுப்பினராக தொடர்றாருன்றப்போ நீங்கள் எப்படி என்ன உச்சநீதிமன்றம் நீங்கள் கேட்டிருக்கு, என்ன அதிகாரத்தின் அடிப்படையில், என்ன அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து பதவி பிரமாணம் செய்ய வைக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன்னு கேட்டிருக்கு. அதுக்கு அதிகாரமே கிடையாது அவருக்கு. அப்போ இவர் வந்து தெரிந்தே வந்து படிக்காதவர் இல்லை தெரியாதவர் அறிவில்லாதவர்னெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர். இவருக்கு குறைந்தபட்சம் அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியலனா கூட படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அனுபவம் பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அப்போ தெரிந்தே இவர் வேண்டுமென்றே வந்து டெலிபரேட்டாக செய்யக்கூடியதுன்ற பொழுது அப்போ அதனால தான் உச்சநீதிமன்றம் கேட்குது, இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலையிலுக்குள்ளே பண்ணிவிட்டு என்னன்னு சொல்கிறியா, இல்லை நாளைக்கு ஆர்டராக பாஸ் பண்ணி கடுமையாக ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணுவான்னு கேட்டிருக்கு. வழக்கமாக உச்சநீதிமன்றம் இது மாதிரி புதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும், நீயே பண்ணிவிடு, இல்லை நானாக ஆர்டர் போட்டால் அசிங்கம் அப்படின்னு சொல்லும். அந்த அசிங்கத்தை நிகழ்த்த வேண்டாம் என்று ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கு. அதுக்கு தான் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்ததுக்கு தான் இப்போ நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்கள் நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் பண்ணிவிடுவார். இன்று நடந்த இன்னொரு பரபரப்பான சம்பவம் அப்படின்றது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருக்கு தொடர்பான சொந்தமான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது. முந்தா நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சுருந்தாங்க, வரவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. தனி கூட்டணி தான் அப்படின்ற வேறு வழி இல்லை. பாமக மேலே 2 திராவிட கட்சிகள் மேலே எரிஞ்சு பாஜக சவாரி செஞ்சுருக்கு. சரி, இந்த முறை வந்து ஒரு மாற்றத்திற்காக மாற்றம் முன்னேற்றன்ற அன்புமணியால் ஏறி சவாரி செய்ய போகுது, அதுதான் உண்மை. அப்போ அதனால் வந்து இறுதியாகலை, என்னுமே வரல, தனித்து போகிறேன்னு முடிவெடுத்துட்டிங்களா அப்படின்றனால தான் யாரோ ஒரு நபர் அனுப்பிச்ச பெட்டிஷனின் அடிப்படையில் வந்து ஏன் முடக்கக்கூடாதுன்னு முதல்ல ஒரு நோட்டீஸ் போச்சு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. அடுத்த கட்டமாக வந்து விஜயபாஸ்கர் வீட்டில் இப்போ இடி ரெய்டு போயிருக்கு. வழக்கமாக இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு நடக்கும். சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொள்கை ஒன்று தானே, எதர் யூ ஆர் வித் மீ. பாஜக அதிமுகவை பழி வாங்குறாங்களா? ஆமாம், உண்மைதான், மிரட்டல் தான். டிஎம்கே அடிக்கிற அளவுக்கு அடிக்க மாட்டாங்க, ஆனால் வந்து நீங்கள் எங்களோட இல்லை வரமாட்டேன்ட்டேன்னா இப்போ உனக்கு வி வில் ஷோ யூ யுவர் பிளேஸ். ஆனால் இது என்ன சார், இப்போ பொன்முடி தவறு செய்திருக்கிறாரா இல்லையா, செந்தில் பாலாஜி தவறு செய்திருக்காரா இல்லையா, விஜயபாஸ்கர் தவறு பண்ணியிருக்காரா இல்லையா, எது முறை அப்படின்றத பார்க்கறத விட்டுட்டு எல்லாமே அரசியல்னு பார்க்கணுமா? நாம் என்னன்னா, இது இயல்பாகவே இந்த ரெய்டுகள்லாம் நடந்தா, கைதுகள் நடந்தா இதெல்லாம் ஒத்துக்கலாம். சரி, இவங்க சட்டப்படி இந்த விசாரணை அமைப்புகள்லாம் நடக்குதுன்னு. இந்த எலக்டோரல் பாண்டு எப்படி வாங்கினாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கேள்வி நீங்கள் எங்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறேன். எலக்டோரல் பாண்ட் எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க. எந்த கட்சியாவது வந்து எலக்டோரல் பாண்டு வந்து ரெய்டு நடத்திட்டு வாங்கினாங்களா? அந்த அதிகாரம் உங்ககிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. 8600 கோடின்றாங்க, இப்போ கடைசியாக 12000 கோடி வரைக்கும் போய் நின்றுட்டுருக்கு. அதுலேயும் ஒரு 2500 கோடி எங்கே போச்சுன்னு தெரியல. பெரும்பான்மையான தொகையை வாங்கின பாதி நிறுவனம் வந்து 30ல் 14 நிறுவனம் வந்து ரெய்டு உள்ளானதுக்கப்புறம் வாங்குது. ஏற்கனவே வாங்கின நிறுவனம் ஒரு வருஷம் கொடுக்காம இருந்தது, ரெய்டு வந்துச்சு, உடனே திருப்பி பணம் கொடுத்துருக்கு. எல்லாமே தெரியுது. அது ஒரு நிறுவனம் இல்லைங்க, இடி, சிபிஐ, ஐடி வழக்கமாக தெரியும். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி வரைக்கும் போயிருக்குங்க. ஃபார்மா கம்பெனிகள், அத்தனை ஃபார்மா கம்பெனிகள், ஒரு 5 கம்பெனி ஒரே நாளில் போய் எல்லாருமே பாண்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜிஎஸ்டிக்கு டேக்ஸுக்கு வந்து சரியாக கட்டாதுன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி வேஷன்னு சொல்லிட்டு அவர்களுக்கெல்லாம் பெரிய ஃபைன் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க எதிராக வந்து நோட்டீஸ்க்கெல்லாம் போகுது. அந்த நிறுவனங்கள் யாரும் போய் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் போய் கட்டல. மாறா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நாளில் போய் அந்த 2-3 நிறுவனம் ஒரே நாளில் வாங்குறாங்க. 10 கோடி 50 கோடின்னு உள்ள எலக்டோரல் வாங்கிட்டு போய் பிஜேபி கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்தாங்களான்னு இன்னும் தெரியல. இல்லை, அது தெரிஞ்சிருச்சு, அந்த நிறுவனம் கொடுத்தது தெரிஞ்சிருச்சு, செய்தியே வந்துருச்சு. அந்த அரபிந்தோன்ற நிறுவனம் 2 ஃபார்மா கம்பெனிகள், அந்த ஃபார்மா கம்பெனிகள் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எலக்டோரல் பாண்டு வந்து எல்லாருக்கும் எலக்டோரல் பாண்ட் போச்சு, யாருக்குமே எலக்டோரல் பாண்ட் ரெய்டு நடந்ததுக்கப்புறம் போலையா? இன்னைக்கு தானே எஸ்பிஐ வந்து எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தான் வந்து அந்த பீரியட்ல நீங்கள் யார் என்கேஷ் பண்ணாங்கன்னு பார்த்தா தெரிஞ்சிடும்ல, தொகையை வச்சு பார்த்தா. நீங்கள் எல்லாத்தையும் நம்பர் வச்சு பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை. ஒரு பீரியட்ல இப்போ நீங்கள் எதை வச்சு வந்து திமுக வந்து மாற்றின்ட்டு அந்த பக்கம் வந்து அந்த டைம்ல வந்து பணம் வாங்குச்சுன்னு சொன்னாங்க. திமுக வெளியிட்டாங்களா? அவங்க வெளிப்படையாக வெளியிட்டாங்க. அது வழியில் இருக்க முன்னாடியே வந்து திமுகவுக்கும் போயிருக்குன்ற என்ன அடிப்படையில் சொன்னாங்க. அந்த பீரியட்ல யார் வந்து வாங்கியிருக்காங்க, அதில் எத்தனை என்கேஷ் ஆகுது, என்ன, ஏன்னா 15 நாளுக்குள்ளே அதை காசாக மாற்றணும். பேங்க்கில் வந்து சென்னையில் ஒரு பேங்க் தான் இருக்குது, ஒரு பார்ட்டிக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான் வச்சுருக்க முடியும். அப்போ அவங்க வந்து என்கேஷ் பண்ணும்போது இந்த தொகை மொத்த தொகையில் இவ்வளோ போகுதுன்றதை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல, ஈஸியாக கணக்கு போடுறாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் தரங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா அது உறுதியாகுது. அப்போ இவங்கெல்லாம் வந்து டிஎம்கே ஆமான்னு வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க, மார்டின்கிட்ட வாங்கினா மித்தவங்ககிட்ட இவங்களுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க.
மித்த எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் தரவுல வெளியிடாத ஒரே கட்சி பிஜேபி தான். அவங்களுக்கு மட்டும்தான் ரெய்டு நடந்ததுக்கப்புறம் இதில் என்னென்னா இந்த எலக்டோரல் பாண்ட் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு உண்மையிலேயே சொரணை இருந்தால், ஒரு சிட்டிங் ஜட்ஜ் போட்டு இதை விசாரணை நடத்தணும். எப்படி வந்து எலக்டோரல் பாண்டு டிரான்ஸ் ஓப்பன் ஆகிற, இப்போ நான் என்ன சொல்றேன்னா எலக்டோரல் பாண்டு விஷயத்தில் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் நடந்திருக்காங்க. அது இன்ஃபேக்ட் இன்னும் கூட அவர் இன்னும் நடக்கணுன்றதான், இந்த ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும்னா இந்த உச்சநீதிமன்றம் இன்னும் கடுமையாக நடக்கணும். அதற்கு நம்ம எதிர்பார்ப்பு என்னென்ன, ஒன்று விஷயம் தான், ஒரு சிட்டிங் ஜட்ஜ் தலைமையிலேயோ இல்லை நேர்மையான ஓய்வு பெற்ற நீதியரசரோ இல்லை சிட்டிங் ஜட்ஜ் தலைமையில் அவர்கள் வந்து ஒரு தீவிர விசாரணை நடத்தணும். அடிப்படையில் ஒரே கேள்வி, ஏன் எலக்டோரல் பாண்டு டிரான்ச் ஓப்பன் ஆகிறப்ப ரெய்டு நடந்தது அப்படின்னு. இப்போ நீங்கள் ரெய்டு நடந்துச்சு, அடுத்த டிரான்ச் வந்து 6 மாதம் கழிச்சு ஓப்பன் ஆகுது, அப்போ போய் பணம் எலக்டோரல் பாண்டு வாங்கினாங்க, வாங்கி போய் கொடுத்தாங்க இந்த கட்சிக்கு அப்படின்னா பரவாயில்லைங்க. 10 நாளில் 5 நாளில் பாண்டு வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த ரெய்டெல்லாம் இப்போ எப்படி வந்து டிரான்ச் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டைம் பண்ணுதா? எலக்டோரல் பாண்டு டிரான்ச் அடுத்தது ஓப்பன் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எப்படி ரெய்டு நடக்குது, 5 நாளைக்கு முன்னாடி ரெய்டு நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து இந்த எலக்டோரல் பாண்டுகள் வாங்கக்கூடிய டிரான்ச் ஓப்பன் ஆகிற டைமுக்கு ஒன்று ரெய்டு நடத்த டைமுக்கு எலக்டோரல் பாண்ட் டிரான்ச் ஓப்பன் பண்ண முடிவு பண்ணியிருக்கணும். அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த பீரியடுக்குன்னு அதுக்கு டைம் இருக்குது. அதுக்கடி தான் அவங்க விற்கிறாங்க. அப்போ எஸ்பிஐ, அப்போது இந்த ஏஜென்சிஸ் சிபிஐ, இடி, ஐடி, குறிப்பாக இடி எப்பெல்லாம் இந்த எலக்டோரல் பாண்ட் டிரான்ச் ஓப்பன் ஆகுதோ அதுக்கு கரெக்டாக 1 மாதத்துக்குள்ளே இல்லை 10 நாளைக்கு முன்னாடி வந்து போய் இந்த யார் யாரெல்லாம் வந்து பொட்டென்ஷியல் டோனர்ஸ் காசு வச்சுருக்காங்க, நமக்கு டொனேஷன் கொடுப்பாங்கன்னு சிக்கலில் இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்து அவங்க மேலே ரெய்டு அடிக்குது அப்படின்னா, அப்போ இதில் வந்து வெறுமனே வந்து அரசியல் தலையீடு மட்டும் கிடையாது, இதில் அதிகாரிகளோட சம்மந்தப்பட்டது நிறையா இருக்குது, அவர்களோட களவாணித்தனமும் இதில் நிறையா இருக்குது. அப்போ யாரெல்லாம் இடியில் வந்து இந்த டைமுக்கு வந்து ரெய்டு அடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த கம்பெனியில் டார்கெட் பண்ணி ரெய்டு அடித்தாங்கன்னு தீவிர விசாரணை நடத்தினா, இங்கே அனோஜ் என்ன அங்கித் திவாரி மாட்டினார்ல, அந்த மாதிரி இடியில் பெரிய தலைகள்லாம் வரும். எவன்லாம் வந்து தேடி போய் கரெக்டாக அந்த டைமில் ரெய்டு அடித்து கம்பெனியில், அப்போது ஏற்கனவே மனிஷ் சிசோடியா சொன்னார்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலை கவுத்து விட்டுரு, உன்னை வந்து லிக்கர் கேஷ் பாலிசி ஸ்கேம்லேருந்து விட்டுறோன்னு. அது ஒரு கேவலமான கேஸு. ஒரு அமைச்சரவை கூடி முடிவெடுத்ததுக்கு கடைசியில் ஒரு அமைச்சரை மட்டும் கூடி இது பண்ணி உள்ளே போட்டு வச்சுருக்கீங்க, அது விட்டுருவோம். அப்போது அந்த இடி இந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக கரெக்டாக அந்த டிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வந்து ரெய்டு அடிச்சுது, அது எந்தெந்த அதிகாரிகள் அதுக்கு உடனாக இருந்தாங்க, அவர்கள் நேரடியாக போய் வந்து எலக்டோரல் பாண்ட் வாங்க சொன்னாங்களா, ஏன் இந்த நிறுவனங்கள் வந்து ஜிஎஸ்டி டைரக்டர் ஜெனரல் ஜிஎஸ்டி ஃபைன் கட்ட சொல்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்புனப்போ ஃபைன் கட்டாமல் ஏன் எலக்டோரல் போர்டு போய் வாங்கினாங்க இவங்கெல்லாம், அந்த நிறுவனங்கள், ஃபார்மா கம்பெனிகள். அப்போ இதெல்லாம் வந்து தீவிரமாக விசாரிச்சிங்கன்னா அப்போ ஒன்றிய அரசினுடைய முக்கியமான அந்த 3-4 அமைப்புகள் சிபிஐ, இடி, ஐடி, ஜிஎஸ்டி இத்தனை பேரும் வந்து பிஜேபிக்கு வந்து எலக்டோரல் ஃபண்டு, எலெக்ஷன் ஃபண்டு வாங்கி கொடுக்குறக்கு, டொனேஷன் வாங்கி கொடுக்குறக்கு எல்லாரும் சேர்ந்து ஏஜென்ட் வேலை, கலெக்ஷன் ஏஜென்ட் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கானுன்றது அம்பலமாயிடும். இந்த சந்தேகம் நேரடியாக தெரியுது. அப்போ அது போல தான் இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த டைம் உங்களால் எலக்டோரல் பாண்டுக்காக அந்த நேரம் பார்த்து ரெய்டு அடிக்க முடியும்னா, கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டணியை உறுதி செஞ்சுட்டோன்னு கையெழுத்து போடுறாங்க பிரேமலதா விஜயகாந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். அப்போ உடனே வந்து விஜய் இத்தனை நாள் நடக்காத ரெய்டு இருக்கு இல்லையா, விஜய் பாஸ்கர் நடக்குது. நான் சொல்லுது பொன்முடி க்ளீன் ஷீட்டு, செந்தில் பாலாஜி, விஜய் பாஸ்கர், வேலுமணி, தங்கமணி யாருக்கும் கொடுக்கல. நாம் சொல்கிறது வந்து இதெல்லாம் இயல்பாக சரியான முறையில் சட்டப்படி நடந்தால் பரவாயில்ல. இல்லை, அப்போ திமுக தலைவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்ல, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குது, அவங்க உறவில் தான் இருக்காங்கன்னு. அப்போ அது பொய்யாகுதுல்ல. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உண்மையிலே இப்போ இந்த மாதிரி ஒரு டிவிஎஸ்சி ரெய்டு நடந்ததுன்னு வச்சுக்கங்க, அதுக்கு என்ன அறிக்கை வரும், இல்லை ஒரு ட்வீட் வரும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட, குறைந்தபட்சம் தீயசக்தி திமுக அரசியல் பழிவாங்கும் முயற்சி, முக ஸ்டாலினால் ஏவி விடப்பட்டது, இதெல்லாம் பேசியிருப்பார்ல. இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, 2 பேர் போட்டிருக்காங்க. ஒன்று ஒரு ட்வீட்டு, ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில். ட்வீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கிறேன், சட்டத்துப்படி நாங்கள் வெளியில் வருவோம், பாஜகன்ற வார்த்தை இல்லை, இடின்னு சொல்ல, எதுவுமே சொல்ல. கண்டிக்கிறேன்னா அதுதான் கண்டிக்கிறாரு. கண்டிக்கிறீங்க பாஜக தானே இடியை கண்டிக்கிறாரா, பாஜகவை கண்டிக்கிறாரா? நான் அதுதான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். டிவிஎஸ்சி ரெய்டு இதே மாதிரி நடந்திருந்தால் கண்டிக்கிறேன், சட்டப்படி நாங்கள் வந்து சட்டப்படி நிரூபித்து உண்மையை நிரூபித்து வெளியே வருவோம் மட்டும் தான் போடுவார. அங்கே திமுகன்ற வார்த்தை இருக்காதா, ஸ்டாலின் அரசின் வார்த்தை இருக்காதா? வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப தைரியமா வந்து சொல்ல வேண்டியதானே, எதுக்கு ஒரு சந்தேகம்? அது நான் சொல்ல வேண்டியதானே. அப்போ அவ்வளவு தைரியமா இருந்தா சொல்ல வேண்டியதானே. சொல்லிட்டாரு. நான் கேட்குறேங்க, இப்போ சரி குறைந்தபட்சம் அந்த கட்சியில் இருக்க யாரோ ஒருத்தரை வச்சு கூட்டணி இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன் உண்மையை. இப்போ உண்மையிலேயே வந்து திமுக அதுக்காக கேட்குறேன், டிவிஎஸ்சி நடத்திருந்தா திமுகவை இந்நேரம் வந்து அந்த கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் சாடி இருப்பாங்களா இல்லையா?
ஸ்டாலினை பற்றி இப்போ என்னென்ன பேசணுமோ அத்தனை அரசியல் விமர்சனம் வைப்பாங்கல்ல. ரெய்டு அடிச்சதுக்கு டிவிஎஸ் ரெய்டு கடிப்பாங்கல்ல. எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு அடித்தப்போ இதெல்லாம் பண்ணாங்கல்ல, சொன்னாங்கல்ல. அப்போ இன்னைக்கு இடியிலிருந்து ரெய்டு விஜயபாஸ்கர்ட்ட முதல் முறை வருது. கூட்டணி இல்லை, அதுவும் கரெக்டாக கூட்டணி இல்லைன்னு எங்களுக்கு தொகுதி பங்கீடு முடிச்சிட்டோன்னு அடுத்த நாள் ரெய்டு போடுறாங்க. ஏன் வந்து பாஜக வந்து அரசியல் பழிவாங்க வார்த்தையே கிடையாது. கண்டிக்கிறேன் பாஜகன்ற வார்த்தையே இல்லாமல் ஒரு கண்டனம். யாரை கண்டிக்கிற? இடியிலேருந்து ரெய்டுக்கு வந்தாங்களே அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களா, இல்லை வேறு வழியில் அதாவது அந்த கார் ஓட்டிட்டு வந்த டிரைவரியா? கண்டிக்க வேண்டியது உண்மையிலேயே வந்து மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தானே. நிச்சயமாக இருக்குது. பாஜக இந்த நிலையில் கூட தன்னோட கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவர் வீட்டில் இன்னைக்கு இடி ரெய்டு எடுக்குது. இப்போ கூட வந்து மோடி அவர்களையோ இல்லை பாஜக விமர்சனம் செய்வதற்கு தைரியம் இல்லாமல் இருக்குது அதிமுக. அதுதான் இயல்பு, யதார்த்தது தான். அதே மாதிரி தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் இந்த கேள்வி கேட்குறாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் வந்து ரெய்டு நடக்குதுன்னு கேட்டால், சட்டப்படி நீதிமன்றத்தில் சட்டப்படி அவர்கள் வந்து யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து உண்மையை நிரூபித்து வெளியே வர வேண்டும் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த மாவுக்கும் பிஜேபி வந்து தன் கூட்டணி கட்சி. நான் என்ன கேட்குறேன், இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, இல்லைன்னா வந்து டிஎம்கே இருக்குது, அவங்க சம்மந்தப்பட்ட இடத்துல ரெய்டு நடந்துச்சு. காங்கிரஸ் சார்பாக செல்வ பிறந்தகை, இதற்கு முன்பு இருந்த KS அழகிரி, திருமாவளவன், சிபிஎம் சிபிஐ கே பாலகிருஷ்ணன், முத்தரசன் எவ்வளோ கண்டிச்சாங்க. ஈஸ்வரன் கண்டிச்சார் கொங்கு நாடு மக்கள் தேசிய இதே விமர்சனத்துக்குள்ளாச்சு. இவங்களாம் ஏன் போய் முட்டு கொடுக்குறாங்க? நான் கூட்டணி கட்சியாக வந்து இல்லைங்க. நம்ம கேள்விக்கு என்னன்னா, இந்த ரெய்டுகள் சரியான முறையில் கரெக்டாக தேவையான முறையில் நடந்து இதெல்லாம் நடந்தால் சரி. ஆனால் வந்து அது அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுது. இதை யாருமே சொல்ல. நேற்று உச்சநீதிமன்றமே காரி துப்பியிருக்கு ஈடியை. நீ என்ன காலகாலத்துக்கு வந்து சும்மா 18 மாதம் உள்ளே வச்சுக்கிற, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிவிட்டு இன்னொரு சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் போடுறேன்னு சொல்கிற. ஆனால் போடுறதே இல்லை. ஆனால் வந்து பெயில் கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு நீ கேட்டால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் செக்ஷன் 45(1) கீழே போய் ஒளிஞ்சுக்கிற. அதை வந்து அதை நான் குவாஷ் பண்ணட்டுமான்ற லெவலுக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த என்ன பிளாங்கெட் இம்யூனிட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் யாராவது உள்ளே கொண்டு வந்து போட்டால் அவங்களுக்கு பெயிலே கொடுக்கக்கூடாது, ஆனால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே கேஸ் ட்ரையலே நடக்கிறது இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கு. அப்போ உள்ளே மட்டும் இன்டெஃபினட்டாக ஆட்களை வச்சுக்கிறோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இடியை வந்து சுப்ரீம் கோர்ட் கடுமையாக இது கண்டிச்சிருக்கு. அப்போ இந்த பின்புலத்தில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இப்போ ஏற்பட்ட இடி இன்னைக்கு ஒரு ரெய்டு அடிக்குதுன்னா நியாயமாக பார்த்தா உச்சநீதிமன்றமே ஒரு புல்லப் பண்ண ஒரு இடியை இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் எதிர்த்து மோடி எதிர்த்து கூட ஓட்டு கேட்க போகிறீங்க இல்லையா? ஏன்னா தேசிய கட்சிகளே வேணாம் தானே ஓட்டு கேட்குறீங்க. அப்போ நியாயமாக பார்த்தா வந்து உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த டைமிங் ஆஃப் த ரெய்டு தானே சந்தேகம் வருது. அப்போ அடிப்படையில் இந்நேரத்துக்கு நீங்கள் வலுவாக வந்து எதிர்வினை ஆற்றிருக்கணும்ல. ஏன் வந்து கண்டனமே வரல? வெறும் கண்டனம். பிஜேபின்னு இருக்காது, மோடின்னு இருக்காது, எதுவுமே பேச மாட்டேங்க. உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கோர்ட்டில் போய் அவங்க நிரூபித்து வெளியில் வந்துக்கணுமா? இதை விட பாலிசாக வலிக்காத ஐயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரிலாம் இருக்குது. என்னங்க இது? ஒரு நியாயம் வேண்டாமா? அதனால தான் உதாரணம் சொன்னேன். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த எதே இடி ரெய்டோ இல்லை கைதுகள் நடந்தால் எவ்வளோ கடினமாக வந்து எதிர்வினையாட்டுறாங்க, ஸ்ட்ராங்காக வந்து ரியாக்ஷன் வருது இல்லை? அதுதானே எதிர்கட்சிகளுக்கு அழகு. ஏங்க தமிழ்நாட்டில் ரெய்டு நடந்தால் மம்தா பானர்ஜி ரியாக்ட் பண்ணுறாங்க, அங்கே இல்லைன்னா வந்து அகிலேஷ் யாதவ் பேசுகிறாரு, தேஜஸ்வி யாதவ் அங்கேருந்து பேசுகிறாரு. தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக நடந்தால் இல்லை மம்தா பானர்ஜிக்கு எதிராக நடந்தால் இங்கேருந்து ஸ்டாலின் பேசுகிறாரு. எதுக்கு பேசுகிறாங்க? கூட்டணி கருதர்மன்றது அதுதானே. எப்படி வந்து இந்த ஒன்றிய வந்து நிறுவனங்களை பயன்படுத்தி ஏவி விடுது. அது எப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் இருக்கும்போது பேரளவுக்கு தான் இன்று பிரதமர் ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாருமே. இப்போ உங்களுக்கு எந்த அதிகாரமே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. மீண்டும் தேர்ந்தெடுத்து யார் வருகிறார்களோ அவர்கள் தான் வர்ற வரைக்கும் எந்த முடிவு எடுக்க முடியாது. ஆனாலும் இந்த ஒன்றிய அரசு நிறுவனங்கள் யாருக்கு லாயலாக வந்து அவங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் காங்கிரஸோட அத்தனை அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம். அப்போ என்ன தேர்தலுக்கு நாளைக்கு தமிழ்நாட்டில் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வ அக்கௌண்ட்லேருந்து பணம் கட்டி வேட்பாளர் தனியாக கட்டுறாங்க. ஆனால் அந்த செலவுகளாக கட்சி சார்பாக செய்யக்கூடிய செலவுகள் அதிகாரப்பூர்வமாக அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணணும். ஆனால் எல்லா அக்கௌண்ட்டுகளையும் முடக்கி வச்சுருக்கீங்க. இது ஜனநாயக நாடா? இது காரி துப்புற மாதிரி இல்லை. இது இதை வந்து எந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனும் சரி நீதிமன்றங்களும் சரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஒன்று 7 வருஷம் பழைய டேக்ஸ் ரிட்டர்ன் கேஸு, இன்னொன்று 95-96 இருந்த டேக்ஸ் ரிட்டர்ன் கேஸு. அதுக்கு இப்போ வந்து நீங்கள் அனுப்பிச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சதை வச்சுக்கிட்டு அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கட்சி எப்படி எடுத்து வந்து நியாயமான முறையில் செலவு பண்ண முடியும்? கருப்பு பணத்தை செலவு பண்ண சொல்லி வந்து எதிர்பார்க்குறீங்களா? அதுவும் முடியாது. அது உங்கெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் வந்து எலக்ட்ரல் பாண்டில் அது கருப்பு பணம்னு சொல்ல முடியாது, அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிடுச்சு. ஆனால் உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ சட்டப்படி அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாமல் பிரதான எதிர்க்கட்சியோட அக்கௌண்ட்டை முடக்கி வச்சுருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் கூட வந்து நீங்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா விஜயகாந்தோ இங்கே இருக்கக்கூடியவர்கள் இருந்தால், அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல, இன்னும் அந்த ரகசிய கூட்டணியாக இருக்கா இல்லையான்னு, அதுக்கு பதில் அதுலேயே வந்துடும். அப்போ அதிமுக என்றைக்குமே பாஜகவை திட்டாது,
திமுகவை திட்டுது அவங்க அரசியல் எதிரி. சரிங்க, ஒன்றியத்தில் மோடி தொடரணுமா வேண்டாமான்ற நடக்கிற எலெக்ஷன் தான் ஏப்ரல் 19 நடக்க போகுது. அப்போ அதில் விமர்சனம் யார் மீது வைக்க போகிறீங்க? நீங்கள் அவங்களோட கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளே வேண்டான்னு சொல்லும்போது அப்போ ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் மீது தான் உங்கள் விமர்சனம் இருக்கணும், அந்த ஆட்சி மீது இருக்கணும் இல்லையா? மேகதாதுவில் இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனையை வந்து திமுக மீது வைக்கிறீங்களே. நீங்கள் வந்து 2019 கூட்டணி உறுதி செய்யறதுக்கு முன்னாடி தானே டிபிஆருக்கு வந்து இன் பிரின்சிபல் சாங்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி நீங்கள் தானே போய் அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கூட போட்டிங்கல்ல. அப்போ மேகதாதுல விட்டு கொடுத்தப்ப அப்போ தெரியலையா உங்களுக்கு? அதுக்கப்புறம் கூட்டணி வச்சிங்களே, மேகதாதுல கட்டக்கூடாதுன்னு இன் பிரின்சிபல் நீங்கள் வந்து எனக்கு ரிட்டனாக வந்து கொடு, இல்லைன்னா அதை ப்ரீ கண்டிஷனாக போட்டால் வந்து கூட்டணி வச்சிங்க. 2019 அதிமுகவும் பாஜகவும் இதே எடப்பாடி பழனிசாமி தானே கூட்டணி வச்சாரு. அதே ஓபிஎஸ் அப்போ கூட்டணி இரட்டை தலைமையில் தான் இருந்தாங்க. கேட்டிங்களா வந்து? அப்போ பசவராஜ் பொம்மை இல்லை. ஆனாலும் வந்து குறைந்தபட்சம் பாஜகவோட அந்த கண்டிஷன் போட்டிங்களா? ஒன்றியத்தில் அப்போ தான் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து பிரச்சனை பண்ணி ஆட்சியில் இன் பிரின்சிபல் வந்து அப்ரூவல் டிபிஆர் கொடுக்குறேன்னு சொன்னப்போ அப்போ இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போயிட்டு இருக்கு. அது கொடுக்க முடியாதுன்றது வேற. ரைப்பேரியன் ஸ்டேட், நம்மளோட ரைப்பேரியன் ஸ்டேட், அது கொடுக்க முடியாது, நம்ம ஒப்புதல் இல்லாமல் அதை கட்ட முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் என்னைக்கு நீங்கள் எழுப்ப போறீங்க? இன்னைக்கு திமுக விமர்சனம் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த தவறுகளை செய்கிற பாஜக அந்த கேள்விகளை வைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்குள்ள ரகசிய கூட்டணி இருக்கா இல்லையா? சரி, பார்ப்போம், தேர்தல் காலத்தில் பார்ப்போம், பிரச்சாரம் தொடங்க போகுது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி சார். நன்றி. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.